அல்டிமேட் ஐடியா. அப்புறம் புரிஞ்சுக்கினா உங்களுக்கு. டேய் என்னடா நடக்குதுங்க? குழந்தைங்க விளையாடுறத பாத்துட்டு இருக்கிறோம். ஏய் மாயா, நீ குளிச்சது போதும், மேல வா. வா. ஓகே ஓகே வரேன். ஓடு ஓடு ஓடு. உள்ள போய் அம்மா கிட்ட டவல் வாங்கி போச்சுக்க. வா. ஏய் நில்லு. நாங்க முன்னாடி போறோம், நீ பின்னாடி வா. ஏய் வாங்கடா வாங்கடா. போடா வரோம். இல்லைங்களா? ஏண்டா முன்ன பொண்ணு பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? முன்னதான் பார்த்தோம், பின்னாடி தான் நீ பார்க்க விட மாட்டியே. மாயா, இவன் கல்யாண சுந்தரம், இவன் சண்முகம், 2 பேரும் கல்யாணம் குழந்தைலாம் இருக்கு. இவன் ராஜா. ஹலோ. இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இப்படிதாங்க உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்களாம் ஏன் பண்ணிக்கலன்னு கேக்குறாங்க தவிர நான் பண்ணிக்கிட்டான்னு யாருமே கேட்கல. சரி சரி பேசுனதெல்லாம் போதும், வாங்க போலாம். வா மச்சான், நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாமா? உன் மச்சின் நான் சைட் அடிச்சுக்கிறேன், அதுக்கு பதில் நீ வேணா மாமியா சைட் அடிச்சுக்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா. உங்களெல்லாம் குழந்தையில பார்த்தது, இப்போ உங்க கையில குழந்தைன்னா நம்பவே முடியல. என்னமா பண்றது? கல்யாணம் மட்டும்தான் பெரியவங்களா பார்த்து பண்றாங்க, மத்ததெல்லாம் தன்னாலே நடந்துடுது. இந்த துடுக்குத்தனம் மாத்திரம் மாறவே இல்லப்பா. அண்ணா இவங்க எல்லாம் யாரும் தெரியுதா? இவங்களை மறக்க முடியுமாமா? பாப்பா, இந்த சொந்த பந்தங்களெல்லாம் மறுபடியும் பார்ப்பேனான்னு. மச்சான் ரொம்ப அவசரமா ஒண்ணுக்கு வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். பாஸ் ரொம்ப அவசரமா உச்சா வருது, இங்க எங்க போறது? டேய் ஒண்ணுக்கு வருதுன்னு கத்துறேன், எவனாவது ஒருத்தன் வாயை திறக்கலாம்ல? அதுக்கு வாயை திறக்க சொல்ல பாஸ், எங்க ஒண்ணுக்கு போறடன்னு சொல்றது வாயை திறக்கலாம்ல? எங்களை யாருன்னு தெரியல. இவங்களை யாரும் தெரியல. சின்ன வயசுல நம்மளோட ரேஸ்ல தோத்த பசங்க இல்லடா, நீங்க ஃப்ராடுத்தனம் பண்ணி தோக்கடிச்ச பசங்க. சரி இப்போ அதுக்கு என்ன? நீங்க மறுபடியும் எங்க கூட ரேஸ் ஓடணும். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நெஞ்சில ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறல. 15 வருஷமா ஆறலையா? சுகரா இருக்கு போது போய் டாக்டரை பாடுறா. எங்க கூட ரேஸ் ஓடாம இந்த ஊரை விட்டு நீங்க போக முடியாது. ஓடுறோம், ஆனா இப்ப இருக்க கண்டிஷன்ல ஓட முடியாது. வேணா தனியா ஓடுறோம், பாக்குறியா? போங்கடா. நல்லா இருக்கு. மோதிரங்க அத்தை என்கிட்ட தான் இருக்கு. இது மாப்பிளைக்கு போட வேண்டியதுடா. போடுமா. அந்த 2வது ஓட்டையில கொக்கி இல்ல. கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, தேவையில்லாம கண்ணு போடும். வேற சைடு மாத்தீங்க. ஐயோ என்னங்க, யாரோ நான் ட்ரெஸ் பண்றத பாத்துட்டாங்க. ஏய் மூதேவி, உதவி தானே பண்ண வந்தேன். ஊரை கூட்டுற அவ்வளவு மானம் இருந்தா ஜாக்கெட் கொக்கி போட்டு ஜான் கொக்கி போடணும். இப்ப வந்து நம்ம புருஷனை கூப்பிடுற. ஐயோ இந்த ஷார்ட் புட் பண்ணிட்ட மாட்டேன், என்ன சாவடிச்சிருவானே. மார்கை வாங்கிடுறேன். அது அங்கதான். எங்கடி எவனே காணா? எனக்கு ஓட எங்கேயும் போயிருக்க மாட்டான். போ. இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? அந்த கடவுள் முருகப்பெருமான் தான் காரணம். முருகப்பெருமான் வந்து விட்டார், நாரதரும் வந்து விட்டார். வாங்க சாப்பிட்டு. என்னடா இத கொஞ்சம் ஓபன் பண்ணு. டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் தெரியாம பட்டுச்சுடா. என்னால நம்ப முடியலடா. நீ வேணா ஒரு கோலி கொண்டு கொடு, மறுபடி போடுறேன். கண்டிப்பா போகாது மச்சி. ஒரு முடிவோட தான் வந்திருக்கியா?
என்னங்க அப்படி எங்கேயும் காணோங்க. இங்க வந்து பாரு. வரேங்க. இங்க எங்காவது இருக்கானு? இவனா? அவனா பாரு. டிக்கெட்டும் வெற்றி மரசு கொட்டி வரும் அதிரூப சுந்தரன் மன்மதராஜன் அழகு மகாராஜா வந்து விட்டார். கௌரியா. அண்ணன் நல்லா டான்ஸ் ஆடுவாருன்னு சொல்லவே இல்ல. ரொம்ப பெருமையான விஷயம் சொல்றதுக்கு. உள்ளூர்ல தான் மானத்தை வாங்குறானா வெளியூர்ல வந்து வேலையை கட்டுறேன் பாத்தியா? விடுமா, நாளைக்கு கல்யாணம் முடிச்ச கையோட நம்ம ஊருக்கு போறோம். அதுக்கப்புறம் எப்படியாவது போட்டோம். இவனைத்தான் விரும்புறேன்னு முதல்லயே சொல்லி தொலைச்சிருக்க கூடாதாடி. எப்படி சொல்வா? 20 வருஷம் கழிச்சு உங்க அண்ணனோட சேர்ந்த சந்தோஷம் உங்களுக்கு, பிரிஞ்ச குடும்பம் மறுபடியும் சேர்ந்த சந்தோஷம் மாஸ்டருக்கு. தன்னால எதுவும் கெட்டக்கூடாதுன்ட்டு ஏதோ பெரிய தியாகம் செய்யற நினைப்புல பிடிக்காத கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். என் பொண்ணு அவன் பையனுக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தன் பிடிவாதத்தெல்லாம் விட்டு இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. விடிஞ்சா கல்யாணம். இந்த நேரத்துல இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்? வாழ்க்கையில எதை ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எதுல ஜெயிச்சா வாழ்க்கையை ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம். இது நீங்க சொன்னதுதான் சார். இன்னைக்கு நீங்க ஜெயிச்சா உங்க பொண்ணோட வாழ்க்கையை ஜெயிச்ச மாதிரி. நான் போய் பேசுறேன். நாளைக்கு காலையில என் பொண்ணு ஆசைப்பட்டவனோட அவ கல்யாணம் நடக்கும். விடிஞ்சா கல்யாணம். இந்த நேரத்துல என்னடா புது லவ் ட்ராக்கு? கல்யாணம்னாலே கடைசி நேரத்துல மாப்பிள்ளை மாத்துறது, தாலி கட்ட வேண்டிய நேரத்துல ஒருத்தன் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்றது, இதெல்லாம் சகஜம் தானே. இப்பெல்லாம் 60ஆம் கல்யாணத்துல பொண்ணு ஓடி போயிடுறா. என்னடா சவுண்டு? பலார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனா யார் அரைஞ்சாங்க தான் தெரியல. என்னடா நடந்துச்சு? பண்ண காரியத்துக்கு கொல்லணும்டா அவள. கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு என்னடா பிரச்சனை? கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்காம கராத்தே கத்துன்னு வந்து காலில் அடிப்பாங்க. சொல்றா என்ன பிரச்சனை? இவன் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது வெட்டி பந்தோக்கா பக்கத்து வீட்டுல நெக்லஸ் வாங்கிருக்கா. அது தொலைஞ்சு போச்சுறாப்ப. ஃபங்க்ஷனுக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்காங்கன்னு சொன்னீங்க. நான் மட்டும் கழுத்துல கையில ஒண்ணு இல்லாம வரவா? ஏன் புருஷன் எனக்கு கௌரவமா வச்சிருக்காருன்னு காட்டதான் இரவல் வாங்கினேன். வேணும்னே யாராவது என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? ஏற்கனவே எனக்கு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இதுல இந்த நகையை பூரா திருப்பி தருவா. திருப்பி ஏன்டா கொடுக்குற? புதுசா வாங்கி கொடு. என்னடா இது? டேய், ஃப்ரெண்டுன்றவன் சரக்கு அடிக்கிறதுக்கும் கலாய்க்கிறதுக்கும் மட்டும் இல்ல, கஷ்டத்துல கை கொடுக்கும் தான் வச்சுக்கோ. முதல்ல உங்க பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி என்ன வேலைன்னு கேளுங்க. தைரியமா பண்ணுக்கா. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? நல்ல வேளை. அவங்க கொடுத்த நெக்லஸ் சைனா கோல்ட் கவரிங்கா. வெறும் 250 ரூபாய் தானா. போனா போட்டு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு போய் இவன் டென்ஷன் ஆனா. 250 ரூபாய்க்கு என்ன அடி அடிச்சீங்க? இனிமே இந்த நகை தேவையில்ல. ரொம்ப தேங்க்ஸ்ரா. வேணாம் மச்சான், அந்த நகை போலியா இருக்கலாம், ஆனா அவங்க சந்தோஷம் ஒரிஜினல். இதை வச்சு புது செயின் வாங்கி கொடு. வைஃபை சிரிக்க வச்சு பாரு மச்சி, லைஃப் சந்தோஷமா இருக்கும். என்னடா? என்னடா எல்லாம் சந்தோஷமா இருக்கத பார்த்தா நைட்டே மாஸ்டர் மாப்பிள்ளை வீட்டுல பேசி சம்மதம் வாங்கிட்டார் போல இருக்கே. வேலைக்கு சேர்ந்த ஒரே மாசத்துல கரஸ்பாண்டன்ட் பொண்ணையே கரெக்ட் பண்ணுவாரு. இவங்களை கரெக்ட் பண்ணதெல்லாம் சப்பா மேட்டடா. ரேஸ் நடக்காம நீங்க யாரும் இந்த ஊரை விட்டு போக முடியாது. டேய், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுது, வழி விடுறா. உங்களுக்குலாம் எதுக்குடா வேஷ்டி சட்டை? பேசாம அவங்க புடவையை வாங்கி கட்டிக்க வேண்டியதானே. டேய், யார பார்த்து போட
இப்ப எதுக்கு பின்னாடி கிஞ்ச பேண்ட் மாதிரி உங்க அம்மா வாயை பொழகுது? புருஷன் புடவை கட்டா எப்படி இருப்பார்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. என் மதர் மானத்தை வாங்குறாப்பா. அவன் மண்டையில ஒண்ணு போட. உங்களை ஆம்பளன்னு கேக்குறான், கொஞ்சம் கூட வெக்கமால பேசிட்டு இருக்கீங்க. நாங்க ரேஸுக்கு ரெடி. எங்க எப்போ ஒண்ணு சொல்ல வந்துரும். அதுதான் சேலஞ்சு. டேய் என்னடா உன் மச்சனிச்சு தேவையில்லாம நம்மள கோத்து விட்டா? டேய் என்ன மச்சான் இவன் இவன் நம்ம மாப்பிள்ளையா இருக்கான். மாஸ்டர் எங்க? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு பாரு. இல்லம்மா எல்லா இப்ப என்ன எதுவும் கேட்காதப்பா, விடு. டேய் என்னடாச்சு? டேய் மாஸ்டர் புடிச்சு வச்சுதான் இந்த கல்யாணத்தை நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்டா. கல்யாண வீட்டுல சாவு விழுந்தா கல்யாணம் நின்னுடும்ல. ஏன்டா கேக்குற? பேசாம என் மாமியார சாவடிச்சிடலாம். இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா. டேய் சுமாரா ராஜா, மாஸ்டர் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். வேணாம் மச்சான், அது மாஸ்டர் உயிருக்கு ஆபத்து. முதல்ல மாஸ்டரை காப்பாற்றணும். முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தாண்டா இருக்கு. அதுக்குள்ள அப்புறம் மாஸ்டர் கண்டுபிடிப்பீங்க. முன்னா எய்ட்ஸுக்கு மருந்தா கண்டுபிடிக்க சொன்னாங்க. மாஸ்டர் தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. நைட்டு வரைக்கும் இங்கதான் இருந்தாரு. கண்டிப்பா இங்கதான் என்ன வச்சிருப்பானுங்க. கல்யாணத்தை நிப்பாட்டணும், மாஸ்டரையும் காப்பாற்றணும். அதுக்கு ஒரே வழி, மண்டபத்துல பாம்பு. பாம்பா? ரொம்ப சின்னதா இல்ல, ஏதாவது பெருசா? பெருசானா மண்டபத்துக்குள்ள டைனோசர்ஸ் வந்துருச்சு, கிங் கேங் வந்துருச்சுன்னு சொல்லலாமா? டேய் வீடு கட்ட பிளான் போடுறோம், அதனால வீடு அளவுக்கு பெருசாவா போடுறோம். பிளான்றது சின்னதுரா, அதை நம்ம தான் டெவலப் பண்ணி பெருசாக்கணும். வாங்க பாம்பு பிளான பெருசாக்குவோம். டேய் ரேஸுக்கு ட்ரைனிங் எடுக்கிறீங்களா? இங்கே ஓடி பாக்குறீங்க? கல்யாண பொண்ணுக்கு நாகதோஷமா, பரிகாரத்துக்கு கொண்டு வந்த கட்டுவேரியான் பாம்ப காணமாமே. பாம்பா? ஐயோ மண்டபத்துக்குள்ள பாம்பா! ஐயோ பாம்பா! டேய் என்னடா நடக்குதுங்க? இருக்கு மாமா மாமா, இவ்ளோ பெரிய பாம்பு மாமா. இவ்ளோ பெரிய பாம்பு அத நீ பார்த்த? ஓ மண்டபத்துல பாம்பா? ஐயோ பாம்பு! இங்க வெயிட். காய் காய் காய். பாம்பு கடிக்க போதுன்னு பயத்துல ஏறிட்டேன். பயத்துல பெஞ்ச் மேல ஏறணும், இல்ல திண்ணை மேல ஏறணும். மரும்புல மேல ஏறுவா, மரும்புல மேல ஏறுவா. பாம்பு தேடுற சாக்குல எல்லாருமே தேடுறானுங்க. டேய் ராஜா எங்க இருக்கான்? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயும் கிடைக்கல. ஒருவேளை எங்க மாமா கட்டி போட்ட இடத்தை கண்டுபிடிச்சு போயிருப்பானோ? வாங்கடா. பாரு நல்ல சர்க்கஸ் குரங்க மாதிரி சேர் மேல உட்காந்துருக்குறது. உன்னை ஒழிச்சாதாண்டி என் பொண்டாட்டி விட்டு நான் சேர முடியும். வரேன். பாம்பு தரையில போற பாம்பு அடிக்காம தலையில ஏன் அடிக்கிற? மாமியாரே, பாம்பு கால்ல கடிச்சால விஷம் மண்டைக்கு தானே ஏறும். அதான் மண்டையில வச்சு இறங்குறேன். டேய் பெருசா கண்டுபிடிச்சு கிழிச்சிருவான்னு சொன்ன, இவன் இங்கதான் இருக்கான். அவங்க பாம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மள மீறி யாரா இங்க வர முடியும்? வந்துட்டோம்ல. பாம்பு பிடிக்க வரலடா, பாம்பே நாங்க தான். இந்த தவளை கத்தி கத்தி தான் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துருச்சுல்ல. தெரிஞ்சு என்ன பண்ண போற? நீங்க இருந்து வெளியே போனா தானே உனக்கு பின்னாடி ஆளுங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாடுற. அவங்களுக்கு பின்னாடி எங்கால ஒருத்தர் இருக்கான், அவனை பாடுறா.